நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுடைய சேனலில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேனலை நீங்கள் டெலீட் பண்ணணுங்க. பாருங்கள், யூடியூப்பில் வந்து ஷேடோ பேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ இந்த ஷேடோ பேன்றதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் இறந்து போயிட்டார், அவருடைய ஆவி வந்து இருக்குன்னா அந்த ஆவியை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு உடலில் பூந்துருச்சு அப்படின்னா ஆவி பூந்துருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், அது வேறு விஷயம். அது மாதிரி உங்களுடைய சேனல் வந்து யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸே பார்க்க மாட்டாங்க, சர்ச் இன்ஜினில் வந்து இருக்காது. இப்போ இந்த ஷேடோ பேன் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ உங்களுடைய வீடியோவுக்கு வந்து சடனாக வியூஸ் வந்து ட்ராப் ஆகுதா? உங்களுக்கே தெரியும், ரெகுலராக இந்த மார்க்கில் வந்து வியூஸ் போகும் அப்படின்னு. சடனாக வியூஸ் ட்ராப் ஆகும், ஒரு 9, 19 இப்படியே இருக்கும், மாதக்கணக்காக இன்க்ரீஸே ஆகாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் ஷேடோ பேன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய வீடியோவுக்கு லைக்கோ கமெண்ட்டோ வேறு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சேனல்ன்றது ஷேடோ பேன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு உங்கள் வீடியோவுடைய டைட்டிலையோ அல்லது உங்களுடைய சேனலுடைய டைட்டிலையோ டைப் பண்ணிங்கன்னா வரவே இல்லை அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து ஷேடோ பேனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய வீடியோவுடைய அந்த ஆட்ஸ் ப்ளே ஆகும் இல்லையா, அதாவது மானிட்டைசேஷனுக்கு முன்னால் கூட இப்போ இங்கே வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும், அது எப்படிங்க மானிட்டைஸ் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மானிட்டைசேஷனுக்கு முன்னால் கூட உங்களுடைய வீடியோஸில் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம், யூடியூப் பாலிசியில் வந்து இருக்குது. அந்த இடத்துல கூட ஆட்ஸ் வரலைன்னா உங்களுடைய சேனல்ன்றது ஷேடோ பேன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ நீங்கள் நல்ல உழைப்பு போடுறீங்க, நல்ல கண்டென்ட் போடுறீங்க, ஆனால் இங்கே வந்து எது ப்ராப்ளமாக இருக்குன்னா உங்களுடைய சேனல் தான், அதுதான் தடைக்கல்லாக இருக்குது. அதை நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு புது சேனல் ஆரம்பித்து நீங்கள் போடுற கண்டென்ட்டே போட்டிங்கன்னா அது வந்து க்ரோ ஆகுங்க. இப்போ அதற்கான ஏன் அப்படி நடக்குது அப்படின்றதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஒரு பெய்டு பர்சனல் கோச்சிங் வந்து பண்ணுறேங்க. யூடியூப் பெய்டு பர்சனல் கோச்சிங் வந்து பண்ணுறேன். அதில் இது வரைக்கும் 10 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதில் பலருடைய இன்டர்வியூஸ்ன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். என்னுடைய கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கோச்சிங் வந்து ஒரு 4 months டைமுங்க. இந்த 4 months டைமில் உங்களுடைய சேனலுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை என்னால் உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு வந்து நீங்கள் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் போட வேண்டிய அவசியம் இல்லை டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட் போடுங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இந்த ஷேடோ பேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஷேடோ பேன் அப்படின்ற காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுங்க. இப்போ இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்ன, அது எனக்கு புரியலைங்க. இப்போ இந்த கம்யூனிட்டினா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் இல்லையா? அங்கே வந்து நீங்கள் பெட்ஸை வந்து இத்தனை மணிக்கு மேலே கூட்டிகிட்டு வரக்கூடாது, இல்லை இந்த லிஃப்ட்டை வந்து இத்தனை நேரம் தான் பயன்படுத்தணும், இல்லை நீங்கள் வந்து முறவாசலுக்கு வந்து இவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும், இப்படிலாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் யூடியூப்பில் வந்து என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு டிவி மாதிரி ஆக்க போகிறாங்க. அப்போ இதை வந்து ஒரு சேஃபர் பிளேஸாக அவங்க மாற்ற விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு தீவிரவாத கருத்துக்களோ, இல்லை வந்து தலையில் நெத்தி போட்டில் சுடுற மாதிரியோ, இல்லை ஒரு குழந்தை வந்து டெத் ஆகிற மாதிரியோ, இல்லை குழந்தைகளை வச்சு வீடியோ போடுறது, குழந்தைங்க ட்ரெஸ் இல்லாமல் வீடியோ போடுறது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க, இல்லை பிறந்த குழந்தை தானே அப்படின்னு சொல்லி போடுவீங்க. இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துடும். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க, ரியலாக நடந்தது, ஒரு 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 செவுத்தில் போய் முட்டுறது, மண்டை உடையிறது, இதெல்லாம் வந்து ரியல் ஃபுட்டேஜஸாக இருக்கும். அதெல்லாம் யூடியூப்பில் போடக்கூடாதுங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய 1 million 2 million இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி வர்றாங்க இல்லையா, அந்த லெவலில் அந்த மாதிரி வரும்போது யூடியூப்லேருந்து தனியாக ஒரு சப்போர்ட்
மேனேஜர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பெரிய பெரிய மியூசிக் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் மேனேஜர்ன்றவங்க வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் புதுசாக இருக்கும்போது அதெல்லாம் அவங்க பெருசாக வந்து பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயங்க. அடுத்து வந்து என்னென்னா இன்அப்ராப்ரேட் கண்டென்ட்டுங்க. அதாவது செக்ஷுவல் வீடியோஸ், கிளாமரஸ் வீடியோஸ், அது வந்து ரியல் லைஃப்லையாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்லேருந்து வேறு ஏதாவது ஒரு சாங்ஸ்லேருந்து கிளாமரஸான கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து அப்படியே மெர்ஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து ஷேடோ பேனுக்கு வழிவகுக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பேம் கமெண்ட் பண்ணுறதுங்க. ஸ்பேம் கமெண்ட்னா இப்போ சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அதாவது லைக்கு தெரியும், கமெண்ட்டு தெரியும், சப்ஸ்கிரைபுன்றது தெரியும், அது என்னங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம கெஞ்சுற மாதிரி இருக்குங்க. மற்றவங்க இப்போ நீங்கள் நல்ல ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான ஊதியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க யூடியூப்பில். நீங்களாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் லவ்வை கொடுங்க. நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்போ நீங்கள் ஃபேமிலி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் சொத்தை எழுதி கொடுக்க போகிறீங்களா? இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல யூடியூப் இன்கம், அதை உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாரும் கொடுக்க போகிறீங்களா? இது கிடையாது இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த ஃபேக்கான ஒரு கெஞ்சல் நடிப்பு? அது தேவையில்லைங்க. அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறது, போய் கமெண்ட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவே பார்க்குறது இல்லை, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் நேற்று வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய சேனலுக்கு எப்போ தான் வருமோ, மானிட்டைசேஷன் ஆகுமோ, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு ஒரு சோகமாக கமெண்ட் பண்ணுறது. இதை ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல, எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? நமக்கு வந்து 4 லைக் வரணும், அப்படியே அந்த லைக் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வந்து புது யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி லிங்க்கை போய் பேஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கெட்ட வார்த்தையை போட்டு விடுறது. இந்த லூஸுன்னு சொன்னால் கூட யூடியூப் சிஸ்டம் வந்து இன்டெலிஜென்ட் இனஃப் டு ஃபைண்டுங்க. அதனால் இந்த மாதிரி லூஸுன்னு கமெண்ட் பண்ணுறது, அடுத்தவங்க வீடியோவில் போயிட்டு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யூடியூப் வந்து ஃப்ளாக் பண்ணிடுங்க. இன்அப்ராப்ரேட் கண்டென்ட் சொல்லிட்டு, இன்அப்ராப்ரேட் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கடவுளே அஜித் வாழ்க, இதுக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க இல்லையா? இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நெகட்டிவ் கமெண்ட் போடுறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்களுடைய சேனல் வந்து ஷேடோ பேன் ஆகும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிமிலரான வீடியோஸ் போடுறதுங்க. அதாவது நான் ஒரு சேனல் பார்த்தேன், இட்லி மாவு வீடியோ வந்து அவங்க போட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் ஒர்க் அவுட் ஆகுது, தம்ப்நெயில் ஒர்க் அவுட் ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீடியோ கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதே வீடியோவை ரிப்பீட் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய சேனல்ன்றது ஷேடோ பேன் ஆகுங்க. அடுத்து வந்து என்னென்னா மிஸ்லீடிங் கண்டென்ட்டுங்க. மிஸ்லீடிங் கண்டென்ட்னா, நான் ஒரு இந்த தமிழ் டாக்கீஸ்ன்னு ஒருத்தவர் ரிவ்யூ பண்ணுறாரு இல்லையா, இப்போ என்ன பண்ணுவாங்க, தமிழ் டாக்கீஸ் ஹெச்ன்னு சேர்த்துக்குவாங்க, இல்லை தமிழ் டாக்கீஸ் எஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இது புதுசாக ஒரு விஜய் படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துக்கு அவர் இன்னும் ரிவ்யூ போட்டிருக்க மாட்டார். இவங்க என்ன பண்ணுறது, வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ், அதை வந்து கட் பண்ணிடுறது. விஜய் வந்து ஆல்ரெடி அவர் விஜய் பற்றி கமெண்ட் பண்ணியிருப்பார்ல, அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுறது. அதுக்கப்புறமா டேரக்டர் அந்த படத்தை, ஏதோ ஒரு படம் இந்த படத்துக்கு சிமிலராக இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற வீடியோஸை காப்பி பண்ணிடுறது. இந்த மாதிரி ஒரு புது வீடியோவை க்ரியேட் பண்ணி, டைட்டில் க்ரியேட் பண்ணி, தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி போட்டுடுறாங்க. இது வந்து மிஸ்லீடிங் கண்டென்ட்டாக இல்லையா? இது வந்து வியூஸ் வரும், ஆனால் இது மிஸ்லீடிங்காக இருக்கா இல்லையா? இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா கூட உங்களுடைய சேனல்ன்றது ஷேடோ பேன் ஆகுங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்டரிங் சேனல் நேம், கண்ட்ரி, லாங்குவேஜ். இப்போ சிலருக்கு வந்து சேனல் நேம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மாற்றலாம், ஆனால் ஓயாமல் மாற்றக்கூடாது. அதாவது ஒழுங்காக சேனல் நேமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. இது பிடிக்கல மாற்றிடலாம், இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னால் அதனால் மாற்றிடலாம், இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதுவும் ஷேடோ பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, விபிஎன் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. என்ன காரணம்னா, இப்போ விபிஎனுடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஐபி அட்ரஸ் லொக்கேஷனை வந்து நம்ம மாற்ற முடியும். அப்போ வந்து யூடியூப் என்ன சஸ்பெக்ட் பண்ணோம், என்ன இந்த சேனலில் வந்து திடீர்னு இந்தியாவில் இருக்க மாதிரி காட்டுது, திடீர்னு பார்த்தா வேறு ஏதாவது சுவிட்சர்லாண்டில் இருக்க மாதிரி காட்டுது, இல்லை யூஎஸில் இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா? இதுவும் ஷேடோ பேன் ஆகிறதுக்கான ரீசன்ஸில் ஒன்று. அடுத்து என்னென்னா, உங்களுடைய சேனல் கண்ட்ரியை வந்து மாற்றுறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் என்ன பண்ணார்,
தன்னுடைய கண்ட்ரியை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வைக்கிறாரு. ஏன்னா அங்கே நம்மளுடைய வீடியோஸ் போனதானே அங்கே ஆட் ரெவன்யூன்றது நம்மளுக்கு அதிகமாக வரும். இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து சேனலுடைய லாங்குவேஜை ஒரு வீடியோஸ்க்கும் மாற்றுறது, ஓவராலாக சேனலுக்கும் மாற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் வீடியோஸை வந்து டெலீட் பண்ணுறதுங்க. இப்போ உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணாதீங்கன்னு நான் என்னுடைய சேனல் ஆரம்பத்திலே வந்து சொன்னேன். அப்போ வந்து என்னை பயங்கரமாக கலாய்ச்சிங்க. இப்போ வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லீடே வந்து சொல்லிட்டாரு, உங்களுடைய வீடியோவை அன்லஸ் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற நேரம் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை வந்து அதை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போடுங்க. ப்ரைவேட்டை காட்டிலும் அன்லிஸ்டடில் போடுங்க. ப்ரைவேட் கூட என்னுடைய கிளைண்ட் சேனல் ஒரு சேனலுக்கு வந்து நான் பண்ணும்போது ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து வீடியோவை டெலீட் பண்ணாதீங்க. ரெண்டாவது என்னென்னா பல்க் டெலீட். அதாவது நம்ம வீடியோ பழைய வீடியோ ஒழுங்காக பேசியிருக்க மாட்டோம், இல்லை வந்து அந்த இதில் முடி ஒழுங்காக இருந்திருக்காது, அழகாக மேக்கப் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லைன்னா அதுக்கு வந்து வியூஸே வராமல் இருந்திருக்கும். அதெல்லாம் உட்காந்து டப்புன்னு ப்ரைவேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இல்லை பல்காக கமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் ஷேடோ பன் ஆயிரும். ஸோ வந்து அந்த தவறையும் வந்து பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தம்ப்நெயிலில் ரிலவெண்ட் இல்லாத அடல்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து வைக்கிறதுங்க. அதாவது இந்த மாதிரி அடல்ட் பிக்சர்ஸ்லாம் நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு நிறையா கிளிக்ஸ் வரும்னு சொல்லிட்டு சில பேர் வைக்கிறீங்க. அந்த டைட்டிலுக்கோ இல்லை அந்த தம்ப்நெயிலுக்கோ அந்த கண்டென்ட்டுக்கோ சம்மந்தமே இருக்காது, ஆனால் அந்த படத்தை வந்து வைக்கிறது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சில நேரம் வியூஸ் வரும், இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் என்ன ஆகும்னா ஆட்சன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருங்க. அதாவது உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ அட்வர்டைசர் வந்து இந்த மாதிரி கிளாமரஸான வீடியோஸில் வந்து விளம்பரம் போட விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்கள்ல. அதனால் அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய ஆட்சன்ஸும் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் ஆட்சன்ஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் உங்களுடைய சேனலை வந்து ஷேடோ பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷேடோ பேன் ஆகிறதுக்கான அடுத்த காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து டிக்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிக்டாக்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே யூடியூப்பில் போட வேண்டியது. அப்படி இல்லைன்னா இந்த சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் வந்து யூடியூப் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் மாதிரியே ஒரு இணையதளம் வச்சுருப்பாங்கள்ல, அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவை போட வேண்டியது. சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிளாக்டு ஃபுட்டேஜஸ், இந்த வார் ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணி இவங்க வந்து அதை பின்னாடி பேச வேண்டியது. இப்போ வந்து வேர்ல்டு வார் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து அது வந்து ஃபார்பிடன் ஃபுட்டேஜஸ் இல்லையா, அது அவ்வளவு ஈஸியாக வந்து கிடைக்காது இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இது மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுடைய சேனல் வந்து ஷேடோ பேன் ஆகுங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது, இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவாங்கள்ல 4000 ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வாரத்தில் கிடைக்கும், இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே மேஜராக நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் அவர்கிட்ட சேனலே வாங்குறீங்க. நான் வந்து ஜெனியூனாக ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் கோச்சிங் பண்ணுறேன். எனக்கு வந்து அவ்வளவு திட்டு பண்ணுறீங்க, அவ்வளவு அப்யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? ஆனால் அந்த ஆள் வந்து சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கான். சரிங்களா? அந்த ஒரு இதுவே கிடையாது, அது நம்ம தப்பு பண்ணுறோன்ற ஒரு உணர்வே இல்லாமல் பண்ணிகிட்ருக்கான். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது, வாட்ச் டைம் வாங்குறது, இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனலும் ஷேடோ பேன் ஆகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் நான் சொல்லக்கூடிய எல்லா தவறுகளும் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, அதில் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், என்ன திசையில் போகிறோம்ன்றதே தெரியாமல் ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்க, அதில் போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பித்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் எனக்கு
மெயில் பண்ணுங்கள். மற்ற எந்த டவுட்ஸு நீங்கள் எழுதி அனுப்புனாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். சரிங்களா? இந்த பெய்டு கோச்சிங்க்காக மட்டுமே இந்த இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கேன். அதில் அந்த ஒரு குவரி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுறேன். இதற்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பெய்டு கோச்சிங் வந்து பலன் அடைஞ்ச பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.